நான் உன்னோடு இருந்து உனக்கு ஆசி வழங்குவேன். தொடக்க நூல் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இன்றைய இறைவார்த்தையோடு டாக் வித் காட் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஷீபா ஜான். இன்னைக்கு தமிழர் திருநாளாம் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்குள்ள சந்தோஷம் வாழ்க்கை முழுவதும் நிலைத்திருக்க நாம் இறைவனை வேண்டுவோம். திருவிவிலியம் எழுதல் நாள் 13. இன்னைக்கு தொடக்க நூல் 26ஆம் அதிகாரம் எழுதி முடிச்சாச்சு. கெராரில் ஈசாக்கின் வாழ்க்கை, ஈசாக்கு அபிமலேக் உடன்படிக்கை என 2 தலைப்புகளிலே கூறப்பட்டுள்ளது. ஆபிரகாம் இறந்தபின் ஈசாக்கு பெயர்லகாய்ரோயி என்ற இடத்தில் வாழ்ந்து வருகின்றார். ஆபிரகாமின் காலத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தை போலவே இந்த நாட்டிலும் ஈசாக்கின் காலத்தில் பஞ்சம் ஏற்படுகின்றது. ஈசாக்கு பெலிஸ்தியரின் மன்னன் அபிமலேக்கை காண கெராருக்கு சென்றார். அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி, எகிப்து நாட்டிற்கு நீ போகாமல் நான் உனக்கு காட்டும் நாட்டிலேயே தங்கியிரு. அந்நாட்டில் நீ அந்நியனாய் வாழ்வாய். நான் உன்னோடு இருந்து உனக்கு ஆசி வழங்குவேன். இந்த நிலங்கள் அனைத்தையும் உனக்கும் உன் வழிமரபினருக்கும் தருவேன். தந்தை ஆபிரகாமுக்கு நான் ஆணையிட்டு கூறிய வாக்கை உறுதிப்படுத்துவேன். உன் வழிமரபினரை விண்மீன்கள் போல் பெருகச் செய்வேன். உன் வழிமரபினருக்கு இந்த நிலங்கள் அனைத்தையும் தருவேன். உலகில் அனைத்து இனத்தாரும் உன் வழிமரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறுவர். ஏனெனில் ஆபிரகாம் என் குரலுக்கு செவிசாய்த்து என் நியமங்களையும் கட்டளைகளையும் விதிமுறைகளையும் சட்டங்களையும் கடைபிடித்தான் என்றார். எனவே ஈசாக்கு கெராரிலேயே தங்கிவிட்டான். அங்குள்ளவர்கள் அவர் மனைவியை பற்றி அவரிடம் கேட்டபொழுது அவள் என் சகோதரி என்றார். ஏனெனில் ரெபேக்கா பார்ப்பதற்கு மிகுந்த அழகானவர். அவ்விடத்து மனிதர் தம்மை கொல்வார்கள் என்று நினைத்து அவள் என் மனைவி என்று சொல்ல அஞ்சினர். பல நாட்களுக்கு பிறகு பெலிஸ்தியர் மன்னன் அபிமலேக்கு வழியாக பார்த்தபோது ஈசாக்கு தம் மனைவி ரெபேக்காவை கொஞ்சிக் கொண்டிருந்தான். உடனே அபிமலேக்கு ஈசாக்கை அழைத்து, அவள் உன் மனைவி என்று தெளிவாய் தெரிகிறதே, பின் ஏன் அவள் உன் சகோதரி என்று என்னிடம் சொன்னாய் என்று கேட்டான். அதற்கு அவர், ஒருவேளை அவளை முன்னிட்டு நான் சாக நேரிடலாம் என்று நினைத்ததே காரணம் என்று அவனுக்கு பதிலளித்தார். அபிமலேக்கு, நீ ஏன் எங்களுக்கு இப்படி செய்தான்? மக்களில் எவனாகிலும் உன் மனைவியோடு படித்திருந்தால் பழி எங்கள் மீதல்லவா விடச் செய்திருப்பாய் என்றான். மேலும் இந்த மனிதனையோ அவன் மனைவியையோ தொடுபவன் கொல்லப்படுவது உறுதி என்று அபிமலேக்கு தன் மக்கள் அனைவருக்கும் எச்சரிக்கை விடுத்தான். ஈசாக்கு அந்த நாட்டில் பலியிட்டு அதே ஆண்டு 100 மடங்கு அறுவடை செய்தான். ஆண்டவர் அவருக்கு ஆசி வழங்கினான். அவர் செல்வமுடையவரானார். செல்வத்திற்கு மேற் செல்வம் பெற்று மாபெரும் செல்வரானார். மேலும் அவருக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் இருந்தன. வேலைக்காரர் பலர் இருந்தனர். எனவே பெலிஸ்தியர் அவர் மீது பொறாமை கொண்டனர். அவர் தந்தை ஆபிரகாமின் காலத்தில் அவருடைய வேலையாட்கள் தோண்டிய கிணறுகளை எல்லாம் பெலிஸ்தியர் மண்ணால் நிரப்பி தூர்த்து விட்டனர். அபிமலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட வலிமை உள்ளவனாய் இருப்பதால் எங்களை விட்டு அகன்று போ என்றான். எனவே ஈசாக்கு அங்கிருந்து வெளியேறி கெரார் பள்ளத்தாக்கில் குடியேறி வாழலானார். அங்கே தன் தந்தையால் தோண்டப்பட்டு பெலிஸ்தியரால் மூடப்பட்ட அனைத்து கிணறுகளையும் தோண்டி தூரெடுத்தார். தந்தையிட்டிருந்த அதே பெயர்களிலே அவற்றை அழைத்தார். அவருடைய வேலைக்காரர் நீர்ப்படுக்கையில் தோண்ட அங்கே பொங்கி எழும் நீரூற்றை கண்டார். ஆனால் கெராரில் இருந்த மேய்ப்பர்கள் ஈசாக்கின் மேய்ப்பர்களோடு, இந்த தண்ணீர் எங்களதே என்று வாதாடினர். இவ்வாறு அவர்கள் அவரோடு தகராறு செய்ததால் அந்த கிணற்றுக்கு அவர் ஏசேக்கு என்று பெயரிட்டார். மீண்டும் அவர்கள் வேறொரு கிணறு தோண்டினர். முன்பு போல் அதை பற்றியும் வாக்குவாதம் ஏற்பட்டது. எனவே அதற்கு சித்னா என்று பெயரிட்டார். மேலும் அவ்விடத்தை விட்டகன்று வேறொரு கிணற்றை தோண்டினார். இம்முறை வாக்குவாதம் ஒன்றும் ஏற்படவில்லை. அதன் பொருட்டு ஆண்டவர் நம் எல்லையை விரிவுபடுத்தியுள்ளார். நாட்டில் நாம் வளர்ச்சியுறுவோம் என்று சொல்லி அதற்கு ரகாபேத் என்று பெயரிட்டார். அவர் அவ்விடத்திலிருந்து பேர்சபாவுக்கு போனார். அன்றிரவு ஆண்டவர் அவருக்கு தோன்றி, உன் தந்தை ஆபிரகாமின் கடவுள் நானே, அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். எனக்கு ஆசி வழங்கி என் ஊழியன் ஆபிரகாமின் பொருட்டு உனது வழிமரபை பெருக செய்வேன் என்றார். எனவே ஈசாக்கு அங்கே ஒரு பலிபீடம் எழுப்பி ஆண்டவரது திருப்பெயரை போற்றினார். அங்கே கூடாரம் அடித்து தங்கினார். ஈசாக்கின் வேலைக்காரர் அங்கே ஒரு கிணறு வெட்டினர். அங்கே அபிமலேக்கு தன் உற்ற நண்பர்களுடன் ஈசாக்கை சந்திக்க வந்தான். அப்போது, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று தெளிவாக கண்டோம். ஆதலால் நமக்குள் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஓர் ஒப்பந்தம் செய்து கொள்வோம் என்று அபிமலேக்கு
ஈசாக்கிடம் கூறினார். அதே நாளில் ஈசாக்கின் வேலைக்காரர் தாங்கள் தோண்டிய கிணற்றை குறித்து செய்தி கொண்டு வந்து தண்ணீர் கண்டோம் என்றனர். ஆதலால் அவர் அதற்கு சிபா என்று பெயரிட்டார். அந்நகருக்கு பெயர்சபா என்று வழங்கி வருகிறது. தொடக்க நூல் 26ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. இறையோடு உறவாட எங்களோடு இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் உங்கள் ஷீபா ஜான்.